2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் இப்போது ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. அந்த தேதி எப்படிப்பட்ட தேதி, நியூமராலஜி எப்படி, அன்றைக்கி என்ன நட்சத்திரம், அன்றைக்கி என்ன திதி, எப்படிப்பட்ட மனோ பலத்தோட மக்கள் ஓட்டு போடுவாங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பா, அல்லது கூட்டணிகள் தான் முடிவாகுமா, அல்லது அரசியல் கட்சிகள் தான் அதை முடிவு செய்வார்களா, அரசியல் தலைவர்கள் தான் முடிவு செய்வார்களா, அரசியல் தலைவர்களுடைய ஜாதகம் பேசுமா, அல்லது அவங்கவுங்க கட்சியினுடைய ஜாதகம் பேசுமா, இப்படி பல தரப்பட்ட சமாச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க, போலிங் தேதி முக்கியமாக, அந்த முடிவு அறிவிக்கப்படக்கூடிய நாள் முக்கியமாக, அந்த திதி நட்சத்திரம் இதெல்லாம் முக்கியமாக அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே போயிட்டுருக்கு. ஆனால் என்னுடைய கேள்வியெல்லாம் சிந்திப்பதற்கு ஒரே ஒரு கேள்விதான். எப்படிப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி தர்மமாக இருந்தாலும் சரி, கடைசியில் ஓட்டு போட போகிறது மக்கள் தான். மக்களுடைய மனோநிலை, அந்த திதிக்கும் நட்சத்திரத்திற்கும் அந்த நாட்களுக்கும் உண்டான எண்ணப்படி மக்கள் ஓட்டளிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த காலம். இந்த காலத்தில் மக்கள் எல்லாம் மௌனிகளாக இருக்கிறார்கள், மௌனமாக இருக்கிறார்கள், மௌன போராட்டம் நடத்துகிறார்கள். யார் கேட்டாலும் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே ஒத்து பாடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. உண்மையான மனோ தர்மம் அவங்க மனதில் என்ன இருக்குங்கிறது வெளியே வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கலியுக தர்மத்தில் எல்லாமே மாறுபாடு. அந்த கலியுக தர்மத்தினுடைய மாறுபாடுனால ஜோதிடம் கூட நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. திதி, நட்சத்திரம், யோகம், நியூமராலஜி, நியமியாலஜி, புரோனாலஜி, கிராஃபாலஜி இத்தனையும் தெரிஞ்சாலும் மக்களுடைய மனதில் இருக்கிறது ஒருத்தனுடைய மனதில் இருக்கிறது இல்லை. தமிழ்நாடு மக்கள் எல்லாம் மனதில் என்ன நினைக்கிறாங்கங்கிறத சார் ஒருவேளை கணக்கெடுத்து பார்க்கலாமா, அந்த கணக்கெடுத்து பார்த்து அது மூலமாக நம்ம சீர்தூக்கி பார்க்கலாமா அப்படின்னா அவங்க சொல்கிற ஒப்பீனியன் சரியான ஒப்பீனியனாக இருக்கணுமே, வெரி ஓப்பன் டாக்காக இருக்கணுமே. ஆக எத்தனையோ இது தவறி போயிருக்கு, கருத்து கணிப்புகள்லாம் நமக்கு சரி வரல. ஆகவே இந்த ஆண்டு நமக்கு வரக்கூடிய இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, கடைசியில் நீங்கள் சொன்னபடி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மகேசன் அப்படின்னா சிவபெருமான் தான். அவன்தான் உள்ளத்தில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாதவன் இறைவன், ஏகம் பரம் ஏகாம்பரம். அவனே நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஆட்சியும், யார் வந்தால் நமக்கு என்னங்க, எப்படி இருந்தாலும் நல்ல ஆட்சி மலரணும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்.